Hi. This time I'm just going to talk about camera movement. ஜென்ரலாக வந்து கேமரா மூமெண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் டச்சோட நம்ம வீடியோ எடுக்கணும், ஒரு சினிமாவில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சினிமாவில் வந்து நிறையா லைக் டெக்னிக்கல் திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் கிரேன்ஸ், லைக் ட்ராக்ஸ், ட்ராலிஸ், டாலிஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆனால் நம்மளும் வந்து ஒரு சினிமேட்டிக்காக எடுக்கணும்னா எப்படி அப்படின்றது அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க, கிரேன்ஸு டாலிஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கேமரா ஷேக் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ த மெயின் திங் லைக் நம்ம மூமெண்ட்டில் வந்து ஷேக் இருக்கக்கூடாது. ஸோ கேமரா மூவ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜூம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் டோன்ட் ஜூம், அதர்வைஸ் யூ லுக் வெரி amateurish. Second thing is like don't bring camera shake into your video unless it's like very intended. ஸோ அந்த கேமரா ஷேக்கை வந்து நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கிம்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிம்பல்ஸ் வந்து இப்போ மிரர்லெஸ் கேமராஸ்க்குலாம் வந்து நிறைய கிம்பல்ஸ் வந்துச்சு. ஸோ யூ கேன் யூஸ் அ கிம்பல் அண்ட் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ ட்ரோன் ஷாட் மாதிரி, அப்படியே இட்ஸ் லைக் ஆன் த ஏர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் வெர்டிக்கல் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கை மூவ் பண்ணுறதை வச்சு தான் அது வந்து மூவ் ஆகும். ஸோ ஆனால் வந்து கிம்பல்ஸில் வந்து லைக் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அது. நான் வந்து ஒரு விபிள் எஸ் வச்சுருந்தேன் அண்ட் நான் நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். பட் இட் வாஸ் ஆல்வேஸ் cumbersome. லைக் ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் அது எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய ஒரு பேக் தேவை நம்மளுக்கு, ஒரு 1 kg அது வெயிட்டு. ஸோ அந்த வீபிளில் வந்து நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அவன் கொடுத்துருக்க பிளேட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் we need an adapter மாதிரி, so that you can just fix it right onto the plate easily rather than like screwing it on the spot. ஸோ நம்ம அதுக்கு ஒரு அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கெல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீபில் வந்து அந்த பர்டிகுலர் லென்ஸுக்கும் கேமரா காம்பினேஷனுக்கும் வந்து நம்ம அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஒரு ஷார்ட் நான் இப்போ என் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஐ பிலீவ் லைக் யூ ஜஸ்ட் ஷூட்டிங் ஃபார் யுவர் ஃபேமிலி ஆர் ஃபார் யுவர் பர்சனல் திங்ஸ் ராதர் தேன் ப்ரொஃபஷனல் ஒர்க் போனோன்னா ஓகே. ஐ மீன் லைக் எவ்ரி திங் இஸ் லைக் நம்ம யூ ஹாவ் அ டைம் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஷெட்யூல், யூ நோ வாட் யூர் கோன் டேக் எக்ஸெட்ரா. பட் ஆனால் ஒரு ஃபேமிலி செட்டிங்கில் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லைக் ஆன் த கோ யூ ஜஸ்ட் see some things and you just want to shoot. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கிம்பிள்ஸ் வந்து வெரி டிஃபிகல்ட். நம்ம அதை எடுக்கணும், அதில் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் திடீர்னு அந்த ஸ்க்ரூ வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரூ கலந்துச்சுன்னா போதும், அந்த லைக் நம்ம கேமராவே வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த பேலன்சிங் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஏதாவது ஒரு காயின் எடுத்து அந்த ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணோம். ஆல் திஸ் லைக் கிமிக்ஸ். அண்ட் ஸோ ஆனால் நம்ம கேமராஸ்லேயே வந்து ஐபிஸ் இருக்குது. ஸோ அந்த ஐபிஸை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு மூமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் லைக் திஸ் வீடியோ இஸ் அபவுட். ஸோ ஐ ஜஸ்ட் ஷாட் சம் எக்ஸ்பெரிமெண்டல் கிளிப்ஸ் ஷோயிங் லைக் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ஷேக்லெஸ் ஃபுட்டேஜ் இல்லைன்னா கூட நம்ம ஓரளவு நம்ம அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய கிம்பல்ஸ்லாம் சின்ன கிம்பல்ஸ் வருது, லைக் அந்த வீபிள் இது ஜியோனில் M2S, M3 அந்த மாதிரி வீபிள்ஸ் வருது. ஐ மீன் லைக் கிம்பல்ஸ் வருது அண்ட் லாட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் தட் சைட். பட் ஆனால் நம்ம கேமராலே நம்ம கையில் வச்சுருக்கும் போதே எப்படி நம்ம எடுக்கிறது, ஏன்னா லைக் கிம்பல்ஸில் மாட்டின பிறகு இதில் லாட்ஸ் ஆஃப் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம டக்குன்னு ND ஃபில்டர் மாட்ட முடியாது, நம்ம டக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் மாற்ற முடியாது, அதில் லைக் அப்பேச்சர்லாம் மாற்றலாம். பட் ஆனால் வந்து அந்த கிம்பிள் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும் நம்ம கேமரா கூட, அதுக்கு ஒரு வயர் தேவை. அப்புறம் நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து திடீர்னு ஃப்ரேம் ரேட் மாற்றுறோம், இல்லை நம்ம மைக்ரோஃபோனில் ஏதாவது ஒரு செட்டிங் மாற்றணும். நம்ம கேமராவில் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நம்ம டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்காக தேவ் கிவன் யூ so many quick buttons. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த கிம்பிளை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்போம், which is like ridiculous. So like gimbals வந்து I feel it's like very hard to use in a home environment. Of course you can take some nice shots, like very planned shots you can take,
பட் ஆன் த ஸ்பாட் ஆன் த கோ வந்து ஐ wouldn't recommend gimbals. பட் ஆனால் நம்ம கேமராவில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐபிஸ். கேமராவில் ஐபிஸ் நிறைய லென்சஸில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும், பட் அதை விட ஐபிஸ் இஸ் பெட்டர். ஸோ ஒரு இப்போது Fuji XT4 நான் சொல்கிறேன்னா அதில் வந்து ஐபிஸ் இருக்கும். ஸோ த கேமரா சென்சர் வில் காம்பன்சேட் ஃபார் த ஷேக். அதுமாதிரி லென்சஸில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் ஐபிஸும் சேர்ந்து கூடயும் ஒர்க் பண்ணும். ஸோ திஸ் வில் டாக் டு தட் அண்ட் போத் வில் கம்யூனிகேட் அண்ட் எராடிகேட் ஷேக். அப்புறம் நம்ம செகண்ட் திங் நம்ம பார்த்தோம்னா ஃபோக்கல் லென்ஸ். நம்ம இப்போ ஒரு ஜூம் ரேஞ்சில் 100 mm ஜூம் ரேஞ்சில் இல்லை ஒரு பேர்டை ஷூட் பண்ணுறோன்னா ஷேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவே இப்போ நம்ம ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒரு 18 mmலேருந்து லோவர் போனோன்னா அந்த அதில் வந்து கேமரா ஷேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் யூ ஷுட் ஜஸ்ட் பி கேர்ஃபுல் தட் ஒரு ரொம்ப அல்ட்ரா வைட் ஆங்கிள் போகும்போது த இமேஜஸ் வில் டென் டு பி டிஸ்டார்டட். ஆன் த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு வாலை எடுத்து வால் கிட்ட போகிற மாதிரி ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த வால் ஏதோ க்ரம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆர் தேர். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐபிஸ், த செகண்ட் திங் இஸ் த ஃபோக்கல் லென்த், அண்ட் த தேர்ட் திங் வந்து ஸ்லோ மோஷன். நம்ம நார்மலாக ஷூட் பண்ணுறதை விட, நம்ம நார்மல் ஸ்பீடை விட நம்ம ஸ்லோ மோஷனில் நம்ம வந்து எடுத்தோம்னா அது வந்து ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அந்த கேமரா ஷேக்லாம் நிறையா எராடிகேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 திங்ஸை வச்சு நான் என் கையில் இருக்கிற லென்சஸை வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். யூ கேன் do this in Sony cameras or Canon cameras. ஸோ எனக்கு பெஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து டோக்கினா லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 11 mm டோக்கினா லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என் 1655 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1655 லென்ஸில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, வெறும் ஐபிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு லைக் 1855 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஐபிஸும் ஓஐஎஸும் இருக்கும். ஸோ தே கேன் கம்யூனிகேட். ஸோ நான் வந்து ஐம் ஜஸ்ட் லைக் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் திங்ஸ். இந்த 3 லென்சஸ் யூஸ் பண்ணால் எது நல்லா வருது. ஏன்னா டோக்கினா வந்து லைக் வெரி லோ ஃபோக்கல் லென்த். பட் ஆனால் வந்து 1655 லென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐபிஸ் மட்டும்தான். 1855 ஐபிஸும் இருக்குது, ஓஐஎஸும் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி நான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு ஐ ஹோப் யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் அவுட் ஆஃப் இட். யா, நான் வந்து ஷூட் பண்ணதெல்லாம் வந்து 60 frames per second ஷூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஆனால் நான் வீடியோ டைம் லைன், அதாவது என் சாஃப்ட்வேர் ரிசால்வில் வந்து நான் க்ரியேட் பண்ணதில் வந்து நான் வந்து அந்த 60 frames per second 24 frames per second உட்கார வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அப்போ ட்ராப் ஆகுதுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% ஸ்லோ மோஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்லோ மோஷன் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஜிட்டர்ஸ் வந்து குறைஞ்சிடும். So that is one way of like eradicating shake. Okay, I'm just testing the IBIS for the 18 mm and the 11 mm to see if I really need a gimbal. It's an f-log. It's 60 frames per second. I've got the 18 mm lens with the IBIS turned on. So here I'm going to walk. This is going to be a regular walk. Now shooting with 11 mm, the IBIS is set at 11 mm, 120 frames per second. So doing a regular walk. Now this is the 16 to 55 lens with the IBIS on. It's on the 16 mm. I've shot the video in 60 frames per second and then I've converted into a 24 frames per second timeline. Be careful to look at the left side horizon where the building meets the sky, and you can see jerks over there.
can see that the 16 to 55 with just the IBIS and no IIS is very smooth. Whereas the 18 to 55 with the IBIS and OIS, you can see a lot of minute jerks. I would like to conclude here that the Fujifilm 16 to 55 with just the IBIS alone gives the best smooth footage. The 18 to 55 with the OIS and IBIS has some jitters. The Tokina 11mm also has good IBIS, but then like you can see it stretched in the corners, which is like distracting a little bit. So let's conclude on like what the IBIS, OIS and all that things are. So now I mean like the Tokina was the smoothest footage, like 60 frames per second, it was like very smooth, but I'm just a little worried about like அப்படியே அந்த கார்னர்ஸ்லாம் வந்து டிஸ்டார்ட்டட் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும்தான். பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லென்ஸ். செகண்ட் திங் வந்து 1855 லென்ஸ் நான் ஆக்சுவலாக வந்து இட் மஸ்ட் பி த பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பிகாஸ் இட்ஸ் காட் ஓஎஸ் அண்ட் ஐபிஎஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஷேக்கை வந்து ஃபுல்லாக எராடிகேட்டே பண்ண முடியல. வேறஸ் லைக் 1655 with the slow motion and just the IBIS alone was giving me the best footage. நம்ம எப்பவுமே ஐபிஎஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஷேக் செக் பண்ணுறோன்னா நம்ம அந்த ஹாரிசானை பார்க்கணும். அந்த ஹாரிசானில் பார்த்தோன்னா அந்த ஸ்கையும் அந்த லேண்டும் மீட் பண்ணுற இடத்துல அந்த ஹாரிசான் பார்த்தோன்னா நம்ம அதில் வந்து ஜிட்ரி நேச்சர் தெரியும். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1655 வந்து வாஸ் ரியலி நைஸ். நம்ம வந்து ஒரு சும்மா நம்ம வந்து கேமராவாக வெறும் ஐ மீன் லைக் ஒரே பிளேஸில் ஹோல்ட் பண்ணுறதை விட நம்ம கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இட் ரியலி லுக்ஸ் நைஸ். அதுக்குன்னு நம்ம வந்து ஷேக்கியாக மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது, பட் ஆனால் ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஹவு டு யூ கிவ் அ சச் அ ஸ்மூத் மூவ்மெண்ட் டு த கேமரா. இது வந்து வாக் பண்ணது எல்லாமே வந்து ஹீல் அண்ட் டூ மூவ்மெண்ட்டில் வாக் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் யூ கான்ட் ரன் வித் an IBIS, but you can just walk very slowly, gently, give a little bit of movement to the camera and get a better footage out of it. Hope you learned something out of this.